தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர். நம்ம எல்லாம் பேர் சொல்லி அழைத்த தேவனுங்க. இப்படிப்பட்ட தேவன் இந்த பூமியில மனிதனை தேடி அவர் மனிதனாகவே வந்தார். இந்த பூமியில நடமாடினாருங்க. எண்ணற்ற அற்புதங்களை செய்தாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ விருந்துக்கு தேவன் அழைக்கப்பட்டிருந்தார். ஒரு பணக்கார மிகப்பெரிய கோடீஸ்வரர் இயேசு கிறிஸ்துவ விருந்துக்கு அழைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த விருந்துக்கு கடந்து போனார். அந்த இடத்துல ஒரு விபச்சார ஸ்திரீ கையில பரிமள தைலத்தோடு அப்படியே அழிந்து கொண்டிருந்தாங்க. அவர் கண்ணீரெல்லாம் அவர் கால்களை அங்க விழுந்து கொண்ட தன் கூந்தலினால் தன் மயிரினால அந்த அவருடைய பாதத்தை தொடிச்சு கொண்டிருந்தாங்க. அங்க இருக்கிற அவரை விருந்துக்கு அழைத்த அந்த ராஜாக்கள்லாம் சொன்னாங்க, இவர் எப்படிப்பட்ட பாவியா இருந்தா, இவர் எப்படியாற்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தா இவளை தொடுவார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினதுங்க. ஆனா தேவன் சொன்னார், இயேசு சொன்னார், மகனே மகளே, நான் உன் வீட்டுக்கு வந்து நீரோ என் கால்கள்ல கழுவ தண்ணி கொடுக்கவில்லை. ஆனா இந்த மகளோ, இவர் பாவப்பட்ட மகளோ கால்களை அவளுடைய கண்ணீரினால தன் கால்களை கழுவினால அவ அதிக அன்பு கூர்ந்தா. அவ பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்க. இயேசு சொன்னாருங்க, இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்க யாருக்கா அதிகாரம் இல்லைங்க. பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இல்லைங்க. ஆனா உங்க உலக கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த உலகம் அந்த சட்டங்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு பாவி. அப்படிதான் அப்படியே பாவியா பார்க்கிற பாவியா தான் பார்ப்பாங்க. பாவியா தான் எண்ணுவாங்க. நீ விபச்சாரக்காரன், பாவி, கொலைகாரன், இப்படிதான் சொல்லி கொண்டிருப்பாங்க. நீ போதைக்கு அடிமையான வராம்பர் கரும புச்சன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா இயேசு உன்னை பார்த்து சொல்வார், மகளே மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ சமாதானத்துக்கு புறப்படு, நீ சமாதானமா புறப்படு. இயேசு சொன்னார். இயேசு வந்த வீட்டுல சந்தோஷங்க. இயேசு வந்த வீட்டுல அற்புதங்களை, இயேசு வந்த வீட்டுல அதிசயம் உண்டானதுங்க. அந்த விபச்சார ஸ்திரியோ சந்தோஷமா திரும்பி வீட்டுக்கு போனாங்க. இயேசு கிறிஸ்து கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இயேசாமி கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட பாதையில போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் சகலத்தை செய்ய கூடங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். சூரியனை நம்மளால பார்க்க முடியாதுங்க. சூரியனை காட்டிலும் 1000 மடங்கு பிரகாசம் முடியவருங்க. இயேசு கிறிஸ்து எண்ணற்ற அற்புதங்களை செய்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாதையில அவர் கடந்து போயினே இருக்கிறாருங்க. கடந்து போகும்போது தன் விதவைக்கு ஒரே மகன், தன் கணவன் கூட இறந்து விட்டான். இந்த உலகத்துல ஸ்திரீகளுக்கு, பெண்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தன் கணவன் தான். ஆனா அந்த கணவனை எழுந்து மறித்து விட்டான். இப்போது இருக்கிறது ஒரே மகன். அவனை மறிச்சு பாடையில கொண்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மகளை பார்த்து சொன்னார், மகளே நீ அழாத என்று சொன்னார். யாருங்க இந்த உலகத்துல அழியாது என்று சொல்ல முடியும்? எல்லாமே அழைய வைத்து வேடிக்கை பார்ப்பாருங்க. எல்லாம் உன்னை துக்கப்படுத்துவாங்க, எல்லாம் உன்னை அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க நீ ஏதாவது தவறு பண்ணினா. ஆனா அப்பா இயேசு சொல்லுகிறார், மகளே நீ அழாத, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் கவலையை போக்கப்படும். அப்பா இயேசு உனக்கு எண்ணற்ற அற்புதங்களை செய்வார். நீ விசுவாசித்து பாருங்க, இயேசுவை விசுவாசித்து பாருங்க. அப்பா இயேசு சொன்னார் அந்த மகளை பார்த்து, மகளே நீ அழாத என்று சொல்லி அந்த பாடையை தொட்டாருங்க. மரித்து போன வாலிப உயிரோட வந்தாங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சகலத்தை செய்ய வல்லவருங்க. அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவீங்க, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவீங்க, பில்லு சூனிய செய்வனை கட்டுகளிலிருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க. இயேசு கிறிஸ்து அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதமானவர். இந்த அதிசயமான தேவன் இந்த பூமியில 33 ஆண்டுகள் அவர் நடமாடினாருங்க. இயேசு கிறிஸ்து தான் உயிரிழந்த நாட்களில் சொன்னார், நான் மரிப்பேன், நான் 3ஆம் நாள் உயிர்த்தேன் என்று இயேசு சொன்னாருங்க. இப்படிப்பட்ட தேவன் இந்த பூமியில ஒருவரே இல்லைங்க. இயேசு ஒருவர் தான் மெய் தேவனாக இருக்கிறார். இயேசு ஒருவர் தான்
பாவத்தின் சம்பளத்தில் நரக ஆக்கணிலிருந்து ஒருத்தரை விடுவிக்க முடியாதுன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க விடுதலை கொடுக்க முடியும். வேற யாரால விடுதலை கொடுக்க முடியாதுங்க. நரகத்திலிருந்து பாவத்திலிருந்து மரித்து போனா உனக்கு ஒரு பாதாளம் இருக்குதுங்க. அந்த பாதாளத்திலிருந்து அந்த நரகத்திலிருந்து உன்னை இயேசு ஒருவர் தான் தூக்கி விட முடியும்.